சிக்கன் மசாலா பண்ணுறதுக்கு மிளகாய் தூள் 2 ஸ்பூனு, வெள்ளை மிளகுத்தூள் 3 ஸ்பூனு, அரமட்டிக்கு 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, 3 ஸ்பூனு மைதா எல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு, இப்போ 150 கிராம் சிக்கனில் எல்லாம் அந்த முட்டை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த ஹைதராபாத் சிக்கன் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மைதா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு எண்ணெயில் பொரிச்செடுக்கணும். கோல்டன் ப்ரௌன் கலர் நல்லா பொரிச்செடுக்கணும். ரெடியாக சிக்கன் எடுத்து வச்சுட்டு இப்போ தேவையான மசாலாலாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். சைனீஸ் கடாயில் நெய் ஒரு 10 கிராம், ஒரு 10 கிராம் முந்திரி பருப்பு, ஒரு 40 கிராம் வெங்காயம் நீளமான இருக்கிறது போட்டு நல்லா வதக்கணும். 150 கிராம் சிக்கனை பொரிச்சோம்ல, ரொம்ப வெங்காயத்தை வதக்கக்கூடாது, சும்மா ஒரு 5 செகண்ட் வதக்கிட்டு வெங்காயத்தை வதக்கிட்டு இந்த சிக்கனை போட்டு மிதிச்சுட்டு நம்ம ஹைதராபாத் சிக்கன் மசாலா போட்டு பவுட்ரு பண்ணிருக்கோம்ல, அந்த பவுடர் எடுத்து இதில் தூவிடணும். இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டு தூவிட்டு காரம் தேவைப்பட்டால் காரமாக ஏற்றிக்கலாம். இதில் வந்து என்ன பண்ணோம்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி தூள், அந்த நெய் என்ன பண்ணுறோம்னா திருப்பியும் லைட்டாக மேலே மழை தூர மாதிரி தூவிடணும்.